நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ, 1.5 கிலோ 2 கிலோ கூடாது. 3/4 கிலோலேருந்து 1.5 கிலோ நாட்டு கோழியை பிடிக்கணும். பிடிச்சி நல்லா தண்ணியாக சாறு வைங்க. சாறு வச்சு மிளகை நல்லா போட்டு சாறு வச்சு தட்டு நிறைய அந்த நான் இதில் யூடியூப்பில் அடிக்கிறேன்ல அது மாதிரி அடிங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூவி குக்கரி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அவர் சொன்ன மாதிரி ஒரு புடி பிடிச்சிருவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிச்சு போட்ட நாட்டுக்கோழி பரட்டல். அதில் மிச்சமான எலும்பை வச்சு ஒரு தண்ணி சாறு குழம்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்க 3/4 கிலோ நாட்டுக்கோழிங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஜீரகம் மிளகு 2 பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபிக்கெலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அது கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் இதில் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகா, காஞ்ச மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், இந்த 5 ஐட்டம் தான். அதை நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இந்த கேப்பில் இப்போது வந்து நம்ம வேக வச்சிருந்த கறி வந்து எந்த லெவலில் வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, அது குறைன்னு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், கறி வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து பிச்சு எடுத்துக்க போகிறோம். எலும்பு தனியாக, அதோட ஃப்ளஷ் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை பிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய பச்சை மிளகா, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பிச்சு வச்சிருந்தோம் இல்லையா கோழி, அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி பரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நமக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு ஒரு பரட்டிடலாம். ஸோ இந்த மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் அது பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்து 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை பரட்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுன்னா நம்மளோட நாட்டுக்கோழி பரட்டல் ரெடி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க இப்போ நம்ம எலும்பை வச்சு எப்படி குழம்பு வச்சுட்டு வரலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. சேம் மண் சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருந்து பெரிய வெங்காயம் இதனால் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கூடவே நம்ம தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு இது கூட போட்டு ஒரு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா பவுடர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. இது கூட நம்ம இந்த கோழி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு இந்த குழம்பு வைக்கிறதுனால தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது தண்ணி குழம்புன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கோழியோட தண்ணியை மட்டும் தான் வச்சு போகிறோம். இது எலும்பு வந்து சும்மா ஒரு இதுக்காக தான், அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போது அந்த அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொழும்பு கொதிக்கும் போது அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தேங்காய் பேஸ்ட்டாக போடாமல் தேங்காய் பாலை மட்டும் அதில் புழிஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் இதில் ரியல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், குழம்பு வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 1 to 2 minutes கொதிச்சாலே போதும், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெண்டுமே ரெடிங்க. நாட்டுக்கோழி பெரட்டலும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.